12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.10 ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல 1 to 5 வரையிலான வினாக்களுக்கான தீர்வை இந்த தொகுப்புல பார்க்கலாம். முதல் கணக்கு ஏ வெக்டார் மற்றும் பி வெக்டார் என்பன இணை வெக்டார்கள் எனில் ஏ வெக்டார் சி வெக்டார் பி வெக்டாரின் மதிப்பு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. இரண்டு வெக்டார்கள் ஒன்றுக்கொன்று இணை எனும் பொழுது இரண்டு வெக்டார்களும் சமமாக இருக்கும். எப்படி சமமாக இருக்கும்னா ஏதேனும் ஒரு திசையிலியால பெருக்கப்பட்டு ஒன்றுக்கொன்று சமம். ஏ வெக்டார் மற்றும் பி வெக்டார்கள் இணை வெக்டார்கள் என்பதால் பி வெக்டாரை ஒரு திசையிலி மதிப்பு லேம்டாவால பெருக்கி இரண்டையும் சமப்படுத்திக்கிறோம். ஏ வெக்டார் சி வெக்டார் பி வெக்டாரின் மதிப்பு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் சி வெக்டார் பி வெக்டார் இடையில கமா கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ஏ வெக்டாருக்கு பதிலாக லாம்டா பி வெக்டார்னு பிரதியிடலாம். கமா சி வெக்டார் பி வெக்டார். திசையிலி மதிப்பு எந்த இடத்துல இருந்தாலும் பெருக்கப்பட்டிருந்தாலும் மதிப்புகள் சமம்தான். எனவே லாம்டாவை வெளியில் எடுத்துக்கிறோம். பீட்டா பி வெக்டார் கமா சி வெக்டார் கமா பி வெக்டார். ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட்ல இரண்டு வெக்டார்கள் சமமாக இருந்தது அப்படின்னா அதனுடைய மதிப்பு 0 ஆகும். எனவே லாம்டா பெருக்கல் 0 எனும் பொழுது மதிப்பு 0. 0 என்பது நமக்கு எங்க இருக்கு? ஆப்ஷன் 4 சரியான மதிப்பு ஆகும். அடுத்து இரண்டாம் வெக்டார் பார்க்கலாம். பீட்டா வெக்டார் மற்றும் காமா வெக்டார் ஆகியவை அமைக்கும் தளத்தில் ஆல்பா வெக்டார் அமைந்துள்ளது எனில் கீழ்கண்டவற்றில் எது சரியான மதிப்புன்னு கேட்கப்பட்டிருக்கு. ஒரு தளம் இந்த தளத்தில் ஏதேனும் இரண்டு வெக்டார்கள் பீட்டா மற்றும் காமான்னு எடுக்கிறோம். பீட்டா வெக்டார் இந்த மதிப்பு, அதே போல இது காமா வெக்டார். இரண்டு வெக்டார்களும் ஒரு தளத்தில் அமைஞ்சிருக்கு. ஒரு ஆல்பா வெக்டாரும் இதே தளத்தில் அமைந்துள்ளதாக வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 வெக்டார்கள் ஒரே தளத்தில் அமைந்தது அப்படின்னாவே அதனுடைய மதிப்பு 0 இருக்கும். பாக்ஸ் ப்ராடக்டோட மதிப்பு, அதாவது ஆல்பா வெக்டார் பீட்டா வெக்டார் காமா வெக்டாரின் மதிப்பு 0. இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா ஆப்ஷன் 3 சரியான மதிப்பு ஆகும். ஆல்பா வெக்டார் பீட்டா வெக்டார் கமா காமா வெக்டாரின் மதிப்பு 0க்கு சமம். 3 வெக்டார்கள் ஒரு தளமை வெக்டார்களாக இருந்ததுன்னா மதிப்பு 0 ஆகும். அடுத்து மூன்றாம் கணக்கு பார்க்கலாம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் சமம் பி வெக்டார் டாட் சி வெக்டார் சமம் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் சமம் 0 எனில் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டாரின் மதிப்பு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் சமம் 0 என கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டு வெக்டார்களின் புள்ளி பெருக்க மதிப்பு 0 அமைஞ்சதுன்னா அந்த இரண்டு வெக்டார்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமையும். அதாவது ஏ வெக்டார் பர்பெண்டிகுலர் பி வெக்டார். பி வெக்டார் டாட் சி வெக்டார் சமம் 0 எனில் பி வெக்டார் செங்குத்து சி வெக்டாராக அமையும். சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் சமம் 0 எனில் சி வெக்டார் செங்குத்து ஏ வெக்டாராக அமையும். இப்போ ஏ வெக்டார் 3 வெக்டார்கள்ல ஏதேனும் இரண்டை எடுக்கலாம். ஏ வெக்டார் செங்குத்து பி வெக்டார் மற்றும் இறுதி மதிப்பு சி வெக்டார் செங்குத்து ஏ வெக்டாருங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ ஏ வெக்டார் செங்குத்து பி வெக்டார், முதல்ல இங்கே ஏ இருக்கிறதுனால இறுதி மதிப்பையும் சி செங்குத்து ஏவா இருக்குதுன்னா ஏ செங்குத்து ஏ சியாகவும் அமையும். எனவே இந்த இறுதி ஒன்றை ஏ வெக்டார் செங்குத்து சி வெக்டார்னு மாற்றி அமைச்சுக்கலாம். ஏ பிக்கு செங்குத்து ஏ சிக்கு செங்குத்து எனில் பியு சியு ஒன்றுக்கொன்று எப்படி அமையும்னா இணையாக அமையும். அப்போ இணை வெக்டார்களை கிராஸ் பெருக்கல் வெக்டார் பெருக்கத்தில் எழுதலாம். அப்போ ஏ வெக்டார் இணை எதுக்கு இணையாக இருக்கும்? பி கிராஸ் சிக்கு இணையாக இருக்கும். பியு சியு ஒன்றுக்கொன்று இணை அப்படிங்கிறதுனால ஏ வெக்டார் இணை பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னு கொடுக்கலாம். கணக்கிட வேண்டியது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டாரின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கு. பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். இப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட் மதிப்புங்கிறது திசையிலி 3 வெக்டார்களின் திசையிலி பெருக்கத்தை குறிப்பிடும். 3 வெக்டார்களின் திசையிலி பெருக்கம் எனும் பொழுது பிராக்கெட்டுக்கு வெளியில டாட்டும் பிராக்கெட்டுக்குள்ள கிராஸும் கொடுக்கலாம். எனவே இதை எப்படி மாற்றி அமைக்கலாம்னா ஏ வெக்டார் டாட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னு அமைக்கலாம். ஏ வெக்டார் டாட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். புள்ளி பெருக்கத்திற்கு உண்டான நிபந்தனையை பயன்படுத்துகிறோம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னா அதற்குண்டான நிபந்தனை என்ன? ஏ டாட் பியை எப்படி வரையறுக்கலாம்? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ் தீட்டான்னு வரையறுக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்னு குறிப்பிடலாம்? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் பிக்கு பதிலாக அமைந்திருக்கக்கூடியது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னு கொடுக்கலாம். காஸ் தீட்டா. பியும் சியும் ஒன்றுக்கொன்று இணை என்பதால் அதற்கிடையில நமக்கு கோணம் உருவாகாது. எனவே கோண மதிப்பு தீட்டாவானது 0 டிகிரின்னு கொடுத்துடலாம். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார்
பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் காஸ் 0 காஸ் 0 டிகிரியின் மதிப்பு 1 ஆகும். அடுத்து மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாருக்கு வெக்டார் பெருக்கத்தோட ஃபார்முலாவை அதாவது சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். வெக்டார் பெருக்கத்தின் சூத்திரம் எனும் பொழுது மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் சைன் தீட்டா. பியும் சியும் ஒன்றுக்கொன்று செங்குத்து என்பதால் இப்போ இந்த இடத்துல என்னன்னு கொடுக்கலாம், நம்ம கோணமானது 90 டிகிரியாக அமையும். 90 டிகிரி சைன் π/2ன்னு கொடுத்துடலாம். ஏபிசி இந்த மதிப்புகள் அப்படியே எழுதிடலாம். சைன் 90 டிகிரியின் மதிப்பானது 1. அப்போ 1ன்னு கொடுத்துட்டோம்னா 1ஆல் பெருக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டார். எனவே முதல் ஆப்ஷன் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் என்பது சரியான மதிப்பு ஆகும். 4ஆம் கணக்கு பார்க்கலாம். பி வெக்டாருக்கு செங்குத்தாகவும் சி வெக்டாருக்கு இணையாகவும் உள்ள வெக்டார் ஏ வெக்டார் என்றவாறுள்ள ஓரலகு வெக்டார்கள் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் எனின் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாருக்கு சமமானது என்ன மதிப்புன்னு கேட்கப்பட்டுள்ளது. ஏபிசி ஆகிய 3 வெக்டார்களுமே இணை ஓரலகு வெக்டார்கள் என கொடுக்கப்பட்டதனால மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டாரின் மதிப்புகள் 1 ஆகும். பி வெக்டாருக்கு செங்குத்தாக ஏ வெக்டார் அமைஞ்சதுனால ஏ வெக்டார் பர்பண்டிகுலர் பி வெக்டார்னு எழுதலாம். அதே போல் சி வெக்டாருக்கு இணையாக ஏ வெக்டார் இருக்கிறதுனால ஏ வெக்டார் இணை சி வெக்டார்னு கொடுத்துடலாம். கணக்கிட வேண்டியது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாரின் மதிப்பு. இது 3 வெக்டார்களின் வெக்டார் பெருக்கத்தை குறிப்பிடும். 3 வெக்டார்களின் வெக்டார் பெருக்கம் எனும் பொழுது முதல்ல எப்படி இதை விரிவாக்கம் செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற உறுப்பு எடுத்துட்டு தொலைவில் இருக்கக்கூடிய மதிப்பை புள்ளி பெருக்கம் செய்யலாம். ஏ வெக்டார் டாட் சி வெக்டார். அடுத்த மதிப்பு பி வெக்டாரை ப்ராடக்டில் எழுதிடலாம். இடையில மைனஸ் குறி. இனி அருகில் இருக்கக்கூடிய மதிப்பை எழுதலாம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பெருக்கல் சி வெக்டார். ஏ வெக்டார் டாட் சி வெக்டாருக்கு நம்ம சூத்திரத்தை பிரதியிடலாம். அதாவது புள்ளி பெருக்க மதிப்பு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் காஸ் டீட்டா. காஸ் டீட்டா டீட்டா என்பது கோணம். ஏவுக்கும் சியுக்கும் இடையேயான கோணம். ஏ மற்றும் சி இணை வெக்டார்களாக இருக்கிறதுனால கோணத்தின் மதிப்பு 0 டிகிரின்னு கொடுத்துடலாம். அது இல்லாமல் பெருக்கல் பி வெக்டார் இருக்கு. பெருக்கல் பி வெக்டார். அடுத்த ஒன்றுக்கு மைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் அதுக்கு காஸ் டீட்டா. ஏபி ஒன்றுக்கொன்று செங்குத்து என்பதால் கோணமானது π/2 90 டிகிரின்னு கொடுக்கலாம். பெருக்கல் சி வெக்டார். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் மதிப்புகள் 1 1ன்னு பிரதியிடலாம். 1 பெருக்கல் 1 பெருக்கல் காஸ் 0 டிகிரியின் மதிப்பு 1 தான். அது இல்லாமல் பி வெக்டார் இருக்குது. இடையில மைனஸ் குறி. மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் 1 மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் 1 காஸ் 90 டிகிரியின் மதிப்பு 0 ஆகும். சி வெக்டார் அப்படியே எழுதிடுறோம். இரண்டாவது உறுப்பு 0ஆல் பெருக்கும் பொழுது 0 ஆயிடும். முதல் உறுப்பு மட்டும்தான் 1 பெருக்கல் பி வெக்டார் எனும் பொழுது மதிப்பு பி வெக்டார். எனவே பி வெக்டார் என்பது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் 2 பி வெக்டார் என்பது சரியான மதிப்பு ஆகும். அடுத்த 5ஆம் கணக்கு பார்க்கலாம். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் சமம் 1 எனில் ஏ டாட் பி கிராஸ் சி பை சி கிராஸ் ஏ டாட் பி பிளஸ் பி டாட் சி கிராஸ் ஏ பை ஏ கிராஸ் பி டாட் சி பிளஸ் சி டாட் ஏ கிராஸ் பி பை சி கிராஸ் பி டாட் ஏயின் மதிப்பு என்னன்னு கேட்கப்பட்டுள்ளது. பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டாரின் மதிப்பானது 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் மதிப்பு 1. இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது எதற்கு சமம்னா திசையிலி முப்பெருக்கத்தை குறிப்பிடும். ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் ஏன்னு எழுதலாம். இதே சைக்ளிக் ரொட்டேஷன் அப்படிங்கிறப்ப ஏபிசி பிசிஏ சிஏபிங்கிற அமைப்பில் எழுதலாம். அப்போ அடுத்தது என்ன கொடுக்கலாம்னா பி வெக்டார் டாட் பிசிஏ அப்படிங்கிறதுனால சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். அடுத்து சிஏபி சிஏபி அல்லது சிஏபி சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இவற்றின் மதிப்புகள் அனைத்துமே 1ற்கு சமம். இப்போ வெக்டார் பெருக்கத்தை பொறுத்த வரைக்கும் 2 வெக்டார்களையும் மாற்றி அமைச்சோம்னா ஒரு மைனஸால் பெருக்கணும். எனவே இதே மதிப்பில் ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சி என்பதை சி வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு மாற்றி அமைச்சிட்டோம்னா அதனுடைய மதிப்பு -1. இதே போல் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நம்ம மாற்றி அமைக்கும் பொழுது பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் சமம் சி வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். இவற்றின் மதிப்புகளானது -1ற்கு சமம். கணக்கிட வேண்டியது பார்த்துட்டோம் அப்படின்னா ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சி பை
சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் டாட் பி ப்ளஸ் பி வெக்டார் டாட்டு சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் பை வகுத்தல்ல ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை பகுதி மதிப்பானது சி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட்டு ஏ வெக்டார் சமம். இதில் முதல் ஒன்றில் தொகுதியில் இருக்கக்கூடிய மதிப்பு ஏ டாட் பி கிராஸ் சியின் மதிப்பு 1. அதே போல் அதனுடைய பகுதி மதிப்பு சி கிராஸ் ஏ சி கிராஸ் ஏ டாட் பியின் மதிப்பு 1க்கு தான் சமம். இரண்டாவது ஒன்றில் எழுதியிருக்கிறோம் சி கிராஸ் ஏ டாட் பி, ஏ கிராஸ் சின்னாலும் சரி சி கிராஸ் ஏன்னு எழுதிட்டோம்னாலும் சரி. சி கிராஸ் ஏ டாட் பி மதிப்பு 1, பி டாட் சி கிராஸ் ஏவின் மதிப்பு 1, ஏ கிராஸ் பி இறுதி மதிப்பாக எழுதியிருக்கிறோம் ஏ கிராஸ் பி டாட் சியின் மதிப்பு 1, சி டாட் ஏ கிராஸ் பி சிஏபின்னு சைக்ளிக் ஆர்டரில் இருக்குது அதனால் மதிப்பு 1, சி கிராஸ் பி டாட் ஏ சிபிஏ பிசிஏன்னு இருந்ததுனா தான் சரியான மதிப்பு, அல்லது சிஏபின்னு இருக்கணும். இந்த இடத்துல மாறி வரதுனால இறுதி ஒன்றின் மதிப்பு மட்டும் -1. இதை சுருக்கும் பொழுது 1/1 1 1/1 1 1/-1 மதிப்பு -1 +1 -1 பூஜ்ஜியமாக மீதம் அமையக்கூடிய மதிப்பு 1. எனவே 1 என்பது ஆப்ஷன் 1இல் அமைந்துள்ளது. தேங்க்யூ.